இன்றைக்கி என் பொண்ணு ஸ்கூல் லஞ்சுக்கு சப்பாத்தியும் பொட்டேட்டோ கேப்சிகம் கறியும் தான் சைட் டிஷ்ஷாக கொண்டு போகிறாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இந்த பொட்டேட்டோவும் கேப்சிகம் கறியும் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்க வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரை கேப்சிகம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட போடுறதுக்கு மசாலா கடலை மாவு கொஞ்சமாக, வெங்காயம், சோம்பு, இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள். கடலை மாவு, வெங்காயம், உப்பு, சோம்பு, இஞ்சி பூண்டை தட்டி வச்சுருக்கேன், மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் அந்த உருளைக்கிழங்குல போட்டு நல்லா பெசரிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லா இடத்துலையும் உப்பு காரம் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது 1 ஹவர் ஊற வச்ச மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் போட்டு எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ பெசரி வச்ச உருளைக்கிழங்கு அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்லையும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சு. இது வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி என் பொண்ணு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு சப்பாத்தியும் இந்த உருளைக்கிழங்கும் கேப்சிகம் கறியும் தான் கொண்டு போகிறான். ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.